வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து என்று ஒரு தலைப்பில் உங்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் ஆயத்தப்பட வேண்டும், ஏன் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் இது கடைசி காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தில் அடையாளமாய் சொன்ன யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளிலும் கேள்விப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். அதை கேட்கும் பொழுது ஐயோ நாம் மறித்து விடுவோமோ என்று சொல்லி கலங்காமல் எச்சரிக்கையாக இருந்து நீ ஆயத்தமாக வேண்டும். ஏன் ஆயத்தமாக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வருகையை எதிர்நோக்கி நீ செல்ல நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். அநேகரை அவருடைய பாதத்தில் கொண்டுட்டு வர, அறியாத இருள்ல இருந்து அவர்களை வெளியில கொண்டுட்டு வர நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். அந்த இருளில் வாழுகிற ஜனங்களையும் பாவத்தில் வாழுகிற ஜனங்களும் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் அறியாமல் செய்கிற கிரியிலிருந்து விடுதலை பெற அவர்களை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். காலம் கடைசிங்க. இனி எப்ப வேணாலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். அவருடைய ரகசிய வருகை எப்ப வேணாலும் நடக்கும். அவர் வரும்பொழுது நாம் ரட்சிப்படையலாம் என்று சொல்லி நீங்க நினைக்காதீங்க. அப்படி இல்லை. அவர் வருகை எப்படி இருக்கும் என்றால் ஒரு மின்னலை போல இருக்கும். மின்னல் எப்போ தோன்றும் எப்போ மறையும் தெரியாது, ஒரு நொடிதான். அவருடைய வருகை திருடனை போல இருக்கும். திருடன் நான் திருட வாரேன் என்று சொல்லிவிட்டு வரமாட்டான். இந்த நேரம் இந்த டேட்ல நான் வாரேன் என்று சொல்லிவிட்டு வரமாட்டான். அவருடைய வருகை முடிந்தது, அவ்வளவுதான். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, நீ ஆயத்தமாயிரு, அடுத்தவர்களை ஆயத்தப்படுத்து. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டது போல இன்னைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா. இந்த யுத்தமே ஒரு அடையாளம், பரிசுத்த வேதாகமத்தில் சொன்ன அடையாளம். அதனால அவர் வருகை இனி எப்போ வேணாலும் நடக்கும். அதற்கு ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்கிறார்.